அந்த 10ஆம் பாவம் ஒரு மனிதனுக்கு முடங்கிருச்சுன்னா அவர் தொழில்ஸ்தானமே முடங்கிருமே, அவருடைய ஜீவனாம்சமே முடங்கிருமே, எந்த தொழிலையுமே வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது. 10ஆம் பாவம் முடக்கு தோஷம் இருந்தா அந்த முடக்கு தோஷம் நம்மளை கடுமையாக பாதிக்கும். அப்போ அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரலைன்னா நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அசுர வளர்ச்சி வரணும், அந்த தெய்வங்கள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னா கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யணும் அல்லவா. நம்மளுக்கு ஜாதகத்தில் முடக்கு தோஷம் இருக்குது, நம்மளுக்கு தெரியாமலே போயிடுச்சு. அது இந்த காலகட்டங்களில் இந்த முடக்கு தோஷம் உலகத்துக்கு அரங்கேற்றம் ஆகுது அப்படின்னு என்ன, நம்ம கர்மாவெல்லாம் குறைய போகுது, இனிமேல் நம்ம நல்லா இருப்புன்னு அர்த்தம். அவ்வளோதானே, யாரும் மனசுற்றாதீங்க. உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து, திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. அதாவது ஜாதகத்தில் நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நல்ல விதமாக கிடைக்கிறதுக்காக 10ஆம் பாவம் தொழில்ஸ்தானம் 10ஆம் பாவம். இந்த 10ஆம் பாவம் என்பது ஒரு ஜாதக ரீதியாகவே நம்மளுடைய கர்மா நம்மளை ஏதாவது ஒரு வழியில் நம்மளை அது சரி பண்ணுறதுக்காகத்தான் நம்மளுக்கு அந்த யோகம் நம்மளுக்கு ஏற்படும். அப்போது இந்த 10ஆம் பாவம் ஒரு ஜாதகத்தில் முடக்கு தோஷம் இருந்தால் அந்த முடக்கு தோஷத்தை நீங்கள் சரி செய்யணும் அல்லவா. உங்கள் ஜாதகத்தில் அந்த முடக்கு தோஷம் கடுமையாக அது பாதிக்குது அப்படின்னு சொல்லும். அப்போ இந்த 10ஆம் பாவம் ஒரு மனிதனுக்கு முடங்கிருச்சுன்னா அவர் தொழில்ஸ்தானமே முடங்கிருமே, அவருடைய ஜீவனாம்சமே முடங்கிருமே, எந்த தொழிலையுமே வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. அப்போ அடுத்த துறை எப்படி இருக்கும்? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெரிய அளவுக்கு பெருசாக எதையும் சாதிக்க முடியாமல் தவிப்பீங்க. 10ஆம் இடம் தான் ஜீவனம், 10ஆம் இடம் தான் தொழில், 10ஆம் இடம் தான் கர்மா. நாம் செய்யக்கூடிய செயல் தான் கர்மா. இந்த கர்மா தீய கர்மாவா நல்ல கர்மாவாங்கிறது நீங்கள் செயல்படுறதை பொறுத்து தான் இருக்குது. அப்போது அந்த ஜாதகத்தில் ஒரு மனிதனுக்கு 10ஆம் பாவம் தொழில், அந்தஸ்து, கௌரவம், நம்பிக்கை, நாணயம், ஊரில் பெரிய மனிதர்கள், நம்ம தாய் தந்தை கொடுத்த வரம், இது எல்லாமே 10ஆம் பாவம் தான். ஒரு மனிதனுக்கு தொழில் மட்டும் நல்லா இருந்துட்டா எதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். ஏன்னா உழைக்க தயாராக இருக்கார். ஆனால் தொழில் இல்லைன்னு என்ன பண்ணுவார்? ஏன்னா தொழில் சம்பாரித்து தான் இந்த 10 ரூபாய் வாங்கி ஜீவனம் பண்ணோன்னு கடவுள் எழுதி வச்ச ஏடு அது மாறாது இல்லையா. பிறக்கும் போதே எழுதப்பட்டது ஒரு மனிதனுக்கு ஜாதகம் சாதாரண விஷயமானு பாரு, பிறக்கும்போதே எழுதப்பட்டது. அப்போ நம்ம அதுலேருந்து உங்களால் மீண்டு வர முடியாதல்ல, அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக முடியாதல்ல. அப்போ உங்களுடைய கர்மவினை தோஷங்கிறது ஏதோ ஒரு வகையில் 10ஆம் பாவம் முடக்கு தோஷம் இருந்தால் அந்த முடக்கு தோஷம் நம்மளை கடுமையாக பாதிக்கும். அப்போ அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரலைன்னா நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அசுர வளர்ச்சி வரணும், அந்த தெய்வங்கள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னா கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யணும் அல்லவா. உங்கள் குடும்பத்தில் பேரும் புகழும் சந்தோஷம் நிம்மதி எல்லாம் வரணும்னா தொழில் நல்லா இருந்தால் தானே. ஒரு கடன் வாங்கிட்டீங்க, சம்பாரித்து கடன் கட்டோன்னு நினைக்கிறீங்க. எதை நம்பி? தொழில் நம்பி தானே நம்ம கடன் வாங்கியிருப்போம். இந்த தொழிலை நம்பி கடன் வாங்கி அதில் சம்பாரித்து நம்ம ஜீவனம் பண்ணிட்டு அதில் மிச்சம் இருக்கிறத வட்டி கட்டி அதை சேர்த்தி வைக்கணுங்கிறது தானே அந்த காலத்தினுடைய ஐதீகம். அப்போ இது எல்லாம் நீங்கள் சரியாக செய்யலைன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் உருவாயிரும் அல்லவா. அப்போ இதை நம்ம சரியாக செய்துட்டோம்னா அடுத்த லெவலுக்கு நீங்கள் போயிடுவீங்கள்ல. அப்போ உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குமில்ல. அப்போ இதெல்லாம் தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயங்கள். இது எல்லாம் முடக்கு தோஷங்கிறது சாதாரண விஷயமானு பாருங்கள். தொழில் மட்டும் முடங்கிட்டா அவர் வாழ்க்கையில் ஒரு கையே இல்லாத மாதிரி. அதுக்கு பேர் தான் அந்த காலத்தில் முடக்குன்னு பேர் வச்சுருக்காங்க. வீட்டில் அவ்வளவு திறமையாக வாழ்ந்தார், கடைசியில் இப்போ முடங்கி போயிட்டார். அடுத்தது அவர் ஜாதகம் வேலை செய்யலை, முடக்கு தோஷமாகி முடங்கி போன தோஷமாக மாறிடுச்சு. ஒரு காலத்தில் அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தார் தெரியுமா, எப்படியெல்லாம் இருந்தார் தெரியுமா. ஒரு காலத்தில் அவர் மாதிரி எல்லாம் பேரும் புகழ சம்பாதிக்க முடியுமா? அப்படியெல்லாம் இருந்தவருக்கு முடக்கு தோஷம் ஒன்று மட்டும் அவர் அழிச்சே போடுது. இதெல்லாம் நினச்சிப்பார் எவ்வளோ கஷ்டம். அப்போ இது எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லவா. நம்ம முன்னோர்கள் காமிச்சு கொடுத்த வித்தை இது, நம்ம முன்னோர்கள் காமிச்சது. நம்ம பேரும் புகழும் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம தாத்தா பாட்டி புண்ணியம் செஞ்சுருந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். இந்த முடக்கு தோசை சாதாரண விஷயமானு சொல்லுங்கள். தாத்தா பாட்டி புண்ணியம் செஞ்சால் தாத்தா போலையே பையன் பிறக்குமா, அவர் நமக்கு அப்பாவாக மாறிடுவார். அவர் செஞ்ச புண்ணியம் நம்ம பேரனுக்கு வருமா. அப்போது கருவிலேயே தோஷம் இல்லாமல் சுத்த ஜாதகம் ஆகணும்னா முன்னோர்களுடைய சாபங்கள் இல்லாமல் ஒரு ஜாதகம் பிறக்கணும். அதுக்கு தான் அந்த காலத்தில் எத்தனையோ நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்கேன். வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனலில் போனீங்கன்னா
ஆயிரக்கணக்கான பதிவுகள் கொடுத்துருப்பேன். 1500 பதிவுகள் கொடுத்துருக்கேன். வள்ளுவர் வாக்கு சுப மாரிமுத்துன்னு போடுங்க. எவ்வளவு வீடியோ பதிவுகள் இருக்குன்னு மட்டும் பாரு. ஆதி காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை காரியங்கள் நல்ல விஷயங்கள் உலகத்தில் இருக்குதோ அத்தனையும் செய்யணும்னு ஆசைப்பட்டு நிறைய பதிவுகளை உலகத்துக்கு கொடுத்துருக்கேன். ஆதிகால பரிகாரங்கள்ங்கிறது ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்து அதில் இருக்கக்கூடிய சூட்சமத்தை மக்களுக்கு எளிமையாக கொடுத்துருக்கோம். அப்போ ஜாதகத்தில் எவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்குது நம்மளுக்கு தெரியாமலே போயிருச்சு. நம்மளுக்கு ஜாதகத்தில் முடக்கு தோஷம் இருக்குது நம்மளுக்கு தெரியாமலே போயிருச்சு. அது இந்த காலகட்டங்களில் இந்த முடக்கு தோஷம் உலகத்துக்கு அரங்கேற்றம் ஆகுது. அப்படின்னு என்ன, நம்ம கர்மாவெல்லாம் குறைய போகுது, இனிமேல் நம்ம நல்லா இருப்புன்னு அர்த்தம். அவ்வளோதானே. யாரும் மனசு விட்றாதீங்க. மனசு விட்டிங்கன்னா வாழ்க்கையில் மனசு விட்டுட்டோம்னா எல்லா தைரியம் நம்மளை விட்டு போயிடும். மனசுடாமல் இருக்கணும். உயிரே போகும் நிலை வந்தாலும் உன் தைரியத்தை கைவிடாதே, நீ சாதிக்க பிறந்தவன்னு சொல்கிறாங்க. சாதாரண விஷயமா? அப்படியெல்லாம் மனசு விட்டுறக்கூடாது. ஏன்னா மனித பிறப்பு ஒரே பிறப்பு தான். இந்த மனித பிறப்பு ஒரு தடவை தான். அப்பா அம்மாவும் நம்மளுக்கு ஒரு தடவை தான் கிடைப்பாங்க. அடுத்த பிறவியில் இதே அப்பா அம்மாவும் இதே கூட பிறந்தவங்களும் இதே பிறவி இதே முகம் நம்மளுக்கு இருக்க போகுதா? இந்த மண்ணுக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த ஆன்மாவை யார் எடுத்துகிட்டு போனாங்கன்னே நம்மளுக்கு தெரியாது. எங்கேயோ கண்ணு காணாமல் கடவுள் யாரோ ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம சாமி கும்பிட்டு நம்ம இருக்கிறோம். பிறப்புக்கு பின்னாடி எதிர்காலம் இருக்குது. இறப்புக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியல. பிறப்புக்கு பின்னாடி எதிர்காலம் உண்டு, ஆனால் இறப்புக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அந்த பிரபஞ்ச ரகசியத்தை இறைவன் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கல. நம்ம என்னமோ இந்த பூலோகத்தில் பிறந்துட்டோம், புண்ணியம் செய்யணும், தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும். இந்த உலகத்தில் நோய் இல்லாமல் வாழ்ந்தாலே ஒரு பெரிய சொத்து. அப்போ இந்த முடக்கு தோஷங்கிறது ஒரு ஜாதகத்தில் எல்லாமே கருவில் உருவானதாங்க ஐயா. கருவில் உருவாகாமல் இந்த கரு உருவாகும் போதே எல்லா கர்மாவையும் விதைச்சிட்றாரு கடவுள். அதுலேருந்து யாரும் தப்ப முடியல பாருங்க. சாதாரண விஷயமா? இதெல்லாம் நாம் இப்படித்தான் பிறப்போம், இப்படித்தான் நடப்போம்னு எல்லாமே கடவுளுடைய திட்டிப்பு தான். இதுலேருந்து யாரும் வெளியில் வர முடியாது. நம்ம முன்னோர்கள் செஞ்ச புண்ணியங்கள் நல்லா இருந்தால் கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு நீங்கள் போவீங்கல்ல. அந்த கர்மாவிலேருந்து நம்ம தப்பிப்போமல்ல. அப்போ தெய்வத்தினுடைய சக்திகள் எல்லாம் அதிகமாக கூடணும் அல்லவா? அப்போ இந்த பூர்வ ஜென்மத்தினுடைய அந்த கர்மா நம்மளை தீர்த்தாலே நம்ம நல்லா இருப்போம்னா அப்போ முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் என்றைக்கு இருக்கணுமில்ல. அதுக்காகத்தான் அந்த காலத்தில் இறந்தவங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க. 10ஆம் இடம் கர்மஸ்தானம்னு ஏன் வச்சாங்க? திதி கொடுக்குறவங்களுடைய குடும்பத்தில் தொழில் நல்லா இருக்கும். ஏன் அப்படி? காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம் சனியோட வீடு. அந்த சனிங்கிறவர் காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடத்துல போய் உச்சமாகிறார். உச்சமாகி மேசத்தை பார்த்தா சூரியன் தான் ஆத்மா. ஆத்மாவுக்கு நீங்கள் திதி கொடுக்குறீங்க. அந்த முன்னோருடைய ஆத்மா தான் சூரியன் ஆத்மான்னு பேர் வச்சாங்க. எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சம் வாங்கிடும். அப்போ யாரெல்லாம் தொழில்ஸ்தானம் சனி, இந்த சனி போய் துலாம்ங்கிற இடத்துல போய் சமரசமான இடத்துல உட்காந்து அந்த ஆத்மாவை சனி பார்க்கறனால தான் கர்மம் தீருன்னு சொன்னாங்க. அதை தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையுமா? தீரும்னு எந்த புக்கிலும் இல்லை. கொஞ்சம் இந்த பூலோகத்தில் குறைச்சிக்கலாம், அவ்வளோதான். வேறெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்மா நம்ம அதுலேருந்து மீண்டு வரணும் அல்லவா? அப்போ இது எல்லாம் தான் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த முறையான ஒரு விஷயம் இந்த உலகத்துக்கு நம்மளுக்கு கிடைச்சிட்டாலே நம்ம அடுத்த லெவலுக்கு நீங்கள் போயிடலாம் இல்லையா? குடும்பம் நல்லா இருக்கணும், வாழ்க்கை நல்லா இருக்கணும், தொழில் நல்லா இருக்கணும்னா தர்மம் மட்டும் கொஞ்சம் செய்யுங்க. 100 ரூபா சம்பாரிச்சா 2 ரூபா தர்மம் பண்ண சொல்லுகிற கடவுள். அந்த 2 ரூபாயை 100 ரூபா சம்பாரிச்சா 2 ரூபாய்னா 1000 ரூபா சம்பாரிச்சா அந்த ஜாதகத்தில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்னா 100க்கு 2 ரூபா. அப்போ 1000க்கு 20 ரூபா. ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு தக்காளி சாப்பாடு வாங்கி கொடுத்தா கூட அது புண்ணியம் தானே. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாரு. ஏன் அப்படின்னா இந்த ஜாதகத்தில் இந்த முடக்கு தோஷங்கிறது 10ஆம் பாவம் முடக்கு தொழில்ஸ்தான் நல்லா இருந்தால் ரொம்ப பிரமாதமாக இருப்பீங்க. அதுக்கு தான் இந்த ஆதிகால பரிகார புத்தகம். இந்த ஆதிகால பரிகார புத்தகம் எதற்காக நான் இந்த உலகத்துக்கு சமர்ப்பணம் செய்கிறேன்னா, இந்த புத்தகம் A4 சைஸு 1736 பரிகாரம் கொண்ட புத்தகம். இது கீழே போயிட்டு இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும். 2 நாளில் உங்கள் கையில் கிடச்சிரும். அதுபோக நம்ம இந்த ஜோதிடத்துறையில் நம்ம இருக்கோம். சென்னையில் வடபழனியில் தெப்பக்குள வாசல்லையே முருகன் கோயில் வாசலில் நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. மற்ற தினங்கள்
சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் நம்ம திருப்பூரில் பார்க்குறோம். அதுபோக நம்ம பௌர்ணமி அன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமுத்தருடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் பௌர்ணமி அன்னைக்கு அந்த விஸ்வாமுத்திர கோயிலுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறோம். அந்த விஸ்வாமுத்திர கோயிலில் கூட்டிகிட்டு போய் விஸ்வாமுத்திரர்கிட்ட அபிஷேக பூஜை பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு மதுரையில் இன்மையில் நன்மை தருவார் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரோம். மாதம் மாதம் பௌர்ணமிக்கு வண்டி கிளம்புது, பஸ் கிளம்புது. நீங்கள் கீழே போயிட்டு இருக்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா முன்பதிவு செய்து வச்சுக்கலாம். இது இல்லாமல் இந்த புத்தகம் எப்படி கிடைக்கும், ஜோதிடம் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் எப்படி கிடைக்கும், இது இல்லாமல் விஸ்வாமித்திர கோயிலுக்கு போகிறதுக்கு என்ன பதிவுகள் எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன். கடவுளை வணங்குறதுக்கு முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவியிலேயே தந்தை வழியில் வந்த கர்மாவணிகளும் தாய் வழியில் வந்த கர்மாவணிகளும் தாயுடைய கர்ப்பத்திலேருந்து இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவணிகளும் இன்றோடு நிவர்த்தியாகட்டுன்னு விளக்கு போடுங்க. உங்கள் வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வந்துடும். இதை கண்டிப்பாக செய்யுங்க. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. நன்றி, வணக்கம். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.